அந்த பாஸ்டர் சொன்னாரே மனிதனத்துக்கு அமைதியை தரத்தான் இயேசு இந்த பூமியில தோன்றினார்னு, அது உண்மையா? உண்மைதான். அவரை முழு மனசோட ஏத்துக்கிட்டா நிச்சயமா நம்மளோட குறைகளை நீக்கி அமைதி கொடுப்பாரு. நல்லவங்களுக்கு கடவுள் எப்பவுமே துணை இருப்பாருன்னு நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்ன மாதிரி வாழ்க்கை பூரா பாவம் செஞ்சவங்களுக்கு துணை இருப்பாரா? பாவம் செஞ்சவங்களுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கே வந்தாரு. நோயாளிகளுக்கு எப்படி டாக்டர் தேவையோ அதே மாதிரி பாவம் செஞ்சவங்களுக்கு தான் அவரோட அன்பு அதிகமா தேவைப்படுது. அப்போ இயேசு என் மேல கூட அக்கறை காட்டுவாரா? நிச்சயமா உண்மையிலேயே இயேசு அக்கறை காட்டுவாரு. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிப்பாரு, உனக்கே புரியும். எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஜெபம்ன்றது வேற ஒண்ணு இல்ல, நாம நினைக்கிறத கடவுள் முன்னாடி பேசுறதுதான் ஜெபம். கண்ணை மூடிக்கிட்டு கடவுள் முன்னாடி நீ என்னென்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை பேசி பாரு. எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது சார். நீங்க சொன்னீங்கிறதுக்காக இன்னைக்கு ராத்திரி ஜெபம் பண்ண முயற்சி பண்றேன். நிச்சயம் பண்ணணும். முழு நம்பிக்கையோட ஜெபம் பண்ணிப்பாரு, அப்ப உனக்கு புரியும். முழு நம்பிக்கையோட ஜெபம் பண்ணிப்பாரு, அப்ப உனக்கு புரியும். நாம மனசுல நினைக்கிறத கடவுள்கிட்ட பேசுறதுக்கு பேருதான் ஜெபம். இறைவா, எனக்கு இத்தனை நாளா கிடைக்காத நிம்மதியை கொடு. எனக்கு ஏன் இந்த நிலைமை? என் வாழ்க்கையில நிம்மதிங்கிற ஒன்றை என்னைக்காவது நான் பார்ப்பேனா? நான் இவ்வளவு நாளும் தவறான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கொடு இறைவா. இனிமே என் வாழ்க்கை உன்னோட வழியில் நடக்கிற நல்ல வாழ்க்கையா அமையணும். அதுக்கான வரத்தை கொடு இறைவா, அதுக்கான வரத்தை கொடு.